இரவு 8:05. கௌரி தன் பேரன் வீட்டிலிருந்து தனியா திருப்பரங்குன்றம் பக்கம் நடந்து வர்றாங்க. குன்றின் நிழல் மதுரையின் விளக்கில் நீளமான கருப்பு வடிவமாக தெரியும். அந்த நிழலின் நடுவில யாரோ ஒருவர் அசையாம நின்னுக்கிட்டே இருக்கிறது போல பாட்டி கவனிச்சாங்க. கௌரி அருகே செல்ல செல்ல அந்த நிழல் உருவம் குன்றின் எதிர் திசையில இருக்கிற போதும் நிழல் மட்டும் அவளையும் நோக்கி நகர ஆரம்பிச்சது. அவள் நடுங்கி பின் செல்வாங்க. ஆனா நிழல் அவளின் பாதையை பின்பற்றி தரையில் சத்தமா வந்துகிட்டே இருந்தது. பாட்டி ஒளி தேடி தெரு லைட் கீழே போனாங்க. அங்க நிழல் இல்லை. அவள அமைதியா மூச்சு விட்ட நேரத்துல தெரு லைட் ஃபிளிக்கர் ஆக ஆரம்பிச்சது. அந்த ஃபிளிக்கர் ஒளியில பின் பார்த்தா அந்த நிழல் தெரு லைட் தூணின் மேல் நின்னிருந்தது. உண்மையான உடம்பு இல்ல, நிழல் உருவம் மட்டும். மனித வடிவம், ஆனா முகம் கருப்பு வெற்றிடம். அது கீழே மெதுவா குரல் விட்டது. குன்றின் கீழே விழுந்து போனவர்கள் உடம்போட வரமாட்டாங்க, நிழலோட தான் வருவாங்க. கௌரியோட முயற்சிக்கும் போது அந்த நிழல் நேரா அவளது நிழலை தொட்டது. அந்த நொடிக்கே பாட்டியின் உடல் நடுங்கி குளிர ஆரம்பிச்சது. நிழல் அவளை சுற்றி ஒரே ஒரு வாக்கியம் சொன்னது. இனிமேல் நீயும் என் நிழலோட தான் பயணம். குன்றின் மேலிருந்து ஒரே நீளமான பெண் கத்தல் சத்தம் மட்டும் கேட்டது.